என் பெயர் ராஜாராம் மோகன் ராய். ஐயா, தங்களுடைய பணி? நான் மேலை நாட்டு கருத்துக்களால் கவரப்பட்டு சீர்திருத்த பணிகளை முன்னெடுத்த தொடக்க கால சீர்திருத்தவாதிகளில் ஒருவராவேன். ஐயா, தங்களுடைய தாய்மொழி என்னங்கய்யா? மற்றும் எந்தெந்த மொழிகளில் புலமை பெற்றிருந்தீங்க? எனது தாய்மொழி வங்காள மொழி. நான் சமஸ்கிருதம், அரபி, பாரசீகம், ஆங்கிலம் போன்ற மொழிகளிலும் புலமை பெற்றிருந்தேன். ஐயா, நீங்க எதனை எதிர்த்தீங்க? பொருளற்ற சமயச் சடங்குகளையும் கேடுகளை விளைவிக்கும் சமூக மரபுகளையும் எதிர்த்தேன். ஆனாலும் கடந்த காலத்துடனான தொடர்பை நான் பாதுகாக்க விரும்பினேன். ஐயா, நீங்க எந்த கருத்துக்களின் தாக்கத்தை பெற்றிருந்தீங்க? என்னுடைய சமய தத்துவ சமூக பார்வையில் நான் ஒரு கடவுள் கோட்பாடு, உருவ வழிபாடு எதிர்ப்பு போன்ற கருத்துக்களின் தாக்கத்தை பெற்றிருந்தேன். உபநிடதங்களில் இருக்கும் கருத்துக்களுக்கு நீங்கள் கொடுத்த விளக்கம்? உபநிடதங்களுக்கு நான் கொடுத்த விளக்கங்களின் அடிப்படையில் இந்துக்களின் மறைநூல்கள் அனைத்தும் ஒரு கடவுள் கோட்பாட்டை அல்லது ஒரு கடவுளை வணங்குவதை உபதேசிப்பதாக கூறினேன். ஐயா, நீங்க எதற்கு எதிராக சட்டம் இயற்றும்படி ஆங்கில அரசாங்கத்துக்கு விண்ணப்பிச்சீங்க? சதி எனும் உடன்கட்டை, குழந்தை திருமணம், பலதாரமணம் போன்றவற்றிற்கு எதிராக. ஐயா, நீங்கள் எந்த கருத்தை முன்வச்சீங்க? விதவை மறுமண ஆதரவு, பலதார மணத்திற்கு முற்றுப்புள்ளி மற்றும் மக்களை பகுத்தறிவோடும் மனித பண்போடும் இருக்கும்படி வேண்டுகோள் வைத்தேன். ஐயா, உடன்கட்டை ஒழிப்பு சட்டம் பற்றி சொல்லுங்க. பாகம் 2 கூறுகிறேன். இன்று உங்களுக்கான வரலாற்று கேள்வி: பிரம்ம சமாஜம் நிறுவியவர் யார்? ஆன்சரை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. 2026 டிஎன்பிசி குரூப் 4க்கான ஃபுல் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். மொத்தம் இதுல எல்லா சப்ஜெக்ட்டும் சேர்த்து மொத்தம் 45,000க்கு மேற்பட்ட क्वेश्चंस வந்து கவர் பண்ண போறோம் வித் ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் ஓட. இது வந்து 1 இயர் வேலிடிட்டி. இதோட ஆக்சுவல் ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு மொத்தமா சேர்த்தி 399 மட்டும் தான். இப்போ நியூ இயர் ஆஃபரா 199 மட்டும் பே பண்ணா போதுமானது. மீதி ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா அடுத்த மாசம் பே பண்ணிக்கலாம். இந்த நியூ இயர் ஆஃபர் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க ஸ்கிரீன்ல தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு குரூப் 4 45,000 பிளஸ் क्वेश्चंस பேட்ச் நியூ இயர் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மேற்கொண்டு டீடைல் சொல்றோம்.